இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல ஹீரோ பாரி மேஜிக் அப்படின்ற ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை காதலிக்கிறாரு. ஆனா இவரோட காதலுக்கு மிகப்பெரிய எதிரியே இவங்க அம்மா தான். கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது தெலுங்கு பேசுற நம்ம ஜாதியில தான் இருக்கணும்னு அவங்க பசங்க 3 பேத்துக்கும் சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் இவங்க ஜாதி சங்க தலைவரே இவங்க அம்மா தான். இவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் இவங்க சொந்தக்காரங்க யாருன்னா வேற ஒரு ஜாதியில இருந்து அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலோ இல்ல அந்த பொண்ணுங்களாம் லவ் மேரேஜ் பண்ணாலோ அந்த கல்யாணத்துக்கு கூட இவங்க போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஜாதி வெறியில ஊறி போயிருக்காங்க. ஆனா பாரியோட அப்பா அப்படி கிடையாது. நீ என்ன வேணா பண்ண மகனே, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சப்போர்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இதையும் தாண்டி பாரியோட காதலுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அது கண்டிப்பா பாரியே தான். ஏன்னா நம்மளால சின்ன வயசுலயே காலேஜ் படிக்கும் போதே லவ் சொல்லிட்டாரு. ஆனா அவர் லவ் பண்ற பொண்ணு ஒரு ஆங்கிலோ இந்தியன், அவங்களுக்கு எல்லாமே கிறிஸ்டின் தான் கடவுளே. மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம். காலேஜ் படிக்கிற டைம்ல பாரியும் மேஜிக்கும் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிருக்காங்க. இருந்தாலும் பாரிக்கு மேஜிக் மேல ஒரு சின்ன கண்ணு. சரி நம்மளும் எத்தனை நாள் தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது, தன்னோட காதலை வெளிப்படுத்துவோன்னு பாரியும் தன்னோட லவ் மேஜிக் கிட்ட சொல்ல வராரு. ஆனா இந்த பொண்ணுக்கு மத நம்பிக்கை ரொம்பவே அதிகம்ன்றதால பாரி தன்னோட காதலை சொன்ன பிறகு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தடுமாற்றம். அப்ப இயேசு தான் நம்மள வழி நடத்துறாரு, அப்ப இந்த காதலுக்கு அவரை சம்மதிக்கல அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. இயேசு ஓகே சொல்லாத ஒரே காரணத்துக்காக பாரி கிட்ட அவங்க காதலுக்கு நோன்னு சொல்லிடுறாங்க. நம்மளும் சரி நீ பிரச்சனை இல்லை விடு, நீ எத்தனை தடவை என் காதலுக்கு நோ சொன்னாலுமே நான் மறுபடியும் ஒன்னே தான் காதலிப்பேன்னு காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே மேஜிக் மேலேயே சுத்திட்டு இருக்காரு. பல வருஷங்கள் சுத்தியும் மேஜிக் தன்னோட வீட்டுக்குள்ளேயோ ஏன் தெருவுக்குள்ள கூட உள்ளவே அலோவ் பண்ணல. கடவுள் இவங்க காதலுக்கு எப்பதான் சம்பந்தம் சொல்லுவாங்கன்னே தெரியல. ஒரு பக்கம் பாரியோட குடும்பத்துல காட்டினா நம்ம ஜாதிக்கார பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றாங்க. இந்த பக்கம் மேஜிக்கு கடவுள் எனக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்காங்க. இப்படி 2 பக்கத்துக்கும் மாட்டிக்கிட்டு பாரி ரொம்ப முழியா முழிக்கிறாரு. ஹீரோவோட ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி ஒரு அக்கா. தம்பி கவர்மெண்ட் வேலையில ஒர்க் பண்றாரு. அக்காவும் அவங்களோட கணவர் கூட ஒரு சின்ன சண்டையால இப்ப அம்மா வீட்டுல இருக்காங்க. இப்படி தினமே ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டின்னு தான் முழிக்கிறாரு பாரி. ஆனா என்னதான் லைஃப்ல ஏகப்பட்ட கஷ்டம் இருந்தாலுமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது தான் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அதுலயும் முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு கோபி. கோபி தான் தினமுமே அந்த பொண்ணு உன்னை லவ்வே பண்ணல, நீ ஒரு ஒன் சைடு தான் பண்ணிட்டு இருக்க, எதுக்கு ஃபீல் பண்ற, தட்டி விட்டு வேற பொண்ணை பாரு அப்படின்னு தினமே டிமோட்டிவேஷனா கொடுப்பாரு. இருந்தாலும் பாரு நீ என்ன சொன்னாலும் அந்த பொண்ணை நான் கரெக்ட் பண்ணி தூக்குறேன் பாரு அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே லவ் சொல்றாரு. ஆனா ஒவ்வொரு நாளுமே ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ஷன் ஆயிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து மேஜிக்கோட கசினை ஒரு தமிழ் பையன் காதல்ன்ற பேர்ல ஏமாத்திட்டு போயிருப்பான். இதனாலயே உங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. அப்ப அந்த கசினும் மேஜிக் கிட்ட வந்து நீ யாரை வேணா லவ் பண்ணு, ஆனா தயவு செஞ்சு இந்த தமிழ் பசங்களை மட்டும் லவ்வே பண்ணாத அப்படின்னு ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க. அப்பதான் மேஜிக்கும் அடடா அந்த ஆங்கிலோ இந்தியன் பசங்களை தாண்டி வேற யாருமே நம்ம நம்ப கூடாது போலன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு நினைப்பு. இந்த பக்கம் பாரியோட குடும்பத்துல அவருக்கு ஒரு மாமா பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும், அவங்க வீட்டுல ஒரே பிடிவாதம். மாமாவும் உடனே வீட்டுக்கு வந்து என் பொண்ணு நம்ம மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சம்மந்தமே பேசி முடிக்கிறாரு. பாரிக்கு சொந்த ஜாதியிலே கல்யாணம் பண்றதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. நம்ம மேஜிக் நம்ம காதலுக்கு ஓகேவே சொல்ல மாட்டான்னு ஒரே ஃபீலிங்ல இருக்காரு. இன்னொரு பக்கம் வீட்டுல பொண்ணு வர பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி நம்ம கடைசியா ஒரே ஒரு தடவை நம்ம மேஜிக் கிட்ட மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனா மேஜிக்கும் காதல் என்ற பேர்ல எனக்கு ஃபோன் பண்ண எனக்கு ஃபோனே பண்ணாத அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க. அந்த சமயம் பார்த்து மேஜிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இந்த விஷயம் பாரிக்கு தெரிஞ்ச உடனே ஆஹா என் ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பதறி ஓடி போய் காப்பாத்துறாரு. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து நம்ம மேஜிக்கும் பரவாயில்லையா நமக்கு ஏதாவது ஒன்று ஆனா ரொம்பவே பதறான், ஐயா ரொம்ப நல்ல பையனா தான் இருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு லைட்டா இம்ப்ரெஸ் வர ஆரம்பிக்குது. ஆனா பாரிக்கு என்னதான் நம்ம காதலை வெளிப்படுத்தினாலும் இவன் நோ மட்டும் தான் சொல்றான். இவ கண்டிப்பா என் குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான். ஏன்னா நல்லா யோசிச்சு பார்த்தா ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு கலாச்சாரமான ஒரு குடும்பத்துக்கு மருமகளா வந்தா நிலைமை என்னவா இருக்கும். புரட்டாசி மாசம் வந்தா இவங்க கறியே தொட மாட்டாங்க. ஆனா அந்த மாசத்துல கறி விலை ரொம்ப சீப்பா கிடைக்குதுன்னு இன்னும் 2 கறியை வாங்கி சமைச்சு சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு கோவில் பிரசாதம் வெண் பொங்கல்னா இங்க கேக்கு, இங்க தலை வலிச்சா டீ குடிப்பாங்க, இந்த பக்கம் தலை வலிச்சா ஒயினை தான் குடிப்பாங்க. இப்படி மாறி மாறி ஏகப்பட்ட கலாச்சார வேறுபாடுகள். இது எல்லாத்துக்கும் நடுவுல கட்டினா நம்ம ஜாதிக்கார புள்ளைய தானே நீ கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த காலம் நிக்கிற அம்மா. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுவானே தெரியல, வேற வழியே கிடையாது, எங்க அம்மா பாக்குற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணி ஆகும் பாரி ஒரு கட்டத்துல முடிவுக்கே வந்துட்டாரு. ஆனா மேஜிக்கோட ஐடியா அப்படியே மாறுது. இத்தனை வருஷமா நம்ம பின்னாடியே சுத்தி சுத்தி வரான், கடைசி வரைக்கும் நம்மள இவன் விட்டு போக மாட்டானேன்னு சொல்லி ஒரு காதல் பண்ணலாமா வேணாமான்னு யோசனையில இருக்காங்க. அப்பதான் இதுக்கு முன்னாடியே ஒரு தமிழ் பையனை காதலிச்சு ஏமாந்து போனா தன்னோட கசின் கிட்ட ஐடியா கேட்கறாங்க. அவங்களும் நல்லா பாரு, பசங்களுக்கு பொண்ணுங்க கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் தேவை, செக்ஸ். அது முடிஞ்சிச்சுன்னா அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க, அது நம்ம பார்க்க அழகா வேற இருப்போம், அப்ப கண்டிப்பா அதுக்காக தான் சுத்தி சுத்தி வருவாங்க. நீ எதுக்கும் ஆளை நீ டெஸ்ட் வை, அந்த டெஸ்ட்ல அவன் பாஸ் ஆயிட்டானா அதுக்கப்புறம் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்பதான் மேஜிக்கும் தன்னோட டெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி மீட் பண்ண கூப்பிடுறது, காஃபி ஷாப் கூப்பிடுறது, வெளியே போலாமா அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே டெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் பாரிக்கு நம்ம மாமா பொண்ணு தானே கல்யாணம் பண்ண போறோம், ஏன்னா அந்த ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, சரி என் காதலை நான் தியாகம் பண்றேன்னு அந்த பொண்ணு கிட்ட இருந்து தள்ளியே நிக்கிறாரு. இதெல்லாம் பாத்துக்கிட்ட அந்த பொண்ணும் பரவாயில்லையே நம்ம எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டான், அப்ப பையனுக்கு என்னையும் தாண்டி அவன் வேலை முக்கியமா இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா மேஜிக்கு நைட் டைம்ல போன் பண்ணி வீட்டுல யாருமே இல்ல நான் தனியா தான் இருக்கேன், கம் டு மை ஹோம் அப்படின்றாங்க. ஆனா பாரியும் என்னடா இது நைட் டைம்ல எப்படி கூப்பிடுறா, நம்ம தான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறோமே, இல்ல இல்ல அங்க போக கூடாதுன்னு, நான் வர முடியாது நான் வேலையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு கன்ஃபார்மே பண்ணிருது, பரவாயில்ல நம்ம
நம்ம இப்படி கூப்பிட்டோம் பையன் வரமாட்டான். அப்ப கண்டிப்பா நம்ம உடம்புக்காக அவன் ஆசைப்படல. நம்ம மனசுக்காக தான் ஆசைப்படுறான். நான் அவன தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன்னு அவங்க வச்ச எல்லா டெஸ்ட்லயும் பாரி பாஸ் ஆயிட்டாரு. இந்த பக்கம் பாரிக்கு அவங்க குடும்பத்து மூலியமா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி அவருக்கு கல்யாண ஏற்பாடு நெருங்கிட்டு இருக்கு. சரி இதுக்கு மேல நம்மளால வெயிட் பண்ண முடியாது. உடனே பாரி கிட்ட என்னோட லவ்வ சொல்லணும்னு மேஜிக் முடிவு பண்றாங்க. அப்போ ஒரு ஸ்பாட்டுக்கு வர வச்சு எப்படி காலேஜ் டைம்ல பாரி ஒரு கவிதையை சொல்லி நமக்கு ப்ரப்போஸ் பண்ணானோ அதே மாதிரி நான் அந்த கவிதையை ரிப்பீட் பண்ணி அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு அந்த கவிதையை ரிப்பீட் பண்ணி மேஜிக் தன்னோட காதலை வெளிப்படுத்துறாங்க. இங்க தான் பாரிக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா கடைசி வரைக்கும் இவன் நம்ம லவ்வுக்கு ஓகே சொல்ல மாட்டா. எதுக்கு நம்மள இவளை நினைச்சு ஏங்கணும்? அதுவும் இவன் நமக்கு ஓகே சொன்னாலுமே நம்ம குடும்பத்துக்கு சத்தியமா செட் ஆக மாட்டான். அதனாலேயே மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ணிடலான்னு தன்னோட காதலே தியாகம் பண்ண ரெடி ஆயிட்டாரு. இந்த சமயம் பார்த்து மேஜிக்கும் நான் உனதாண்டா காதலிக்கிறேன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. நம்ம அவளுக்கு பயங்கர ஷாக்கு. நம்ம நெருங்கி வந்தா விலகி போற, விலகி வந்தா நெருங்கி வர, ஒரே குழப்பமா இருக்கு. சரிம்மா நான் உன் காதலுக்கு கிரீன் சிக்னலா இல்ல ரெட் சிக்னலா தெரியாத ஒரு குழப்பத்துல சரி ஏதோ ஒன்னு சொல்றவா பாத்துக்கலான்னு இவரும் காதலுக்கு ஓகே சொல்லிடுறாரு. ஒரு பக்கம் பாரிக்கு கல்யாணம், அதே டைம்ல வேற ஒரு பொண்ணு கூட காதல். இது ரெண்டுத்தையும் எப்படி சமாளிக்க போறாருன்னே தெரியல. இதுக்கப்புறம் தான் கதையே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டு கோப கிட்ட சொல்றாரு. சரி விடுற, அந்த பொண்ணு உன்னை லவ் தானே பண்றேன்னு சொல்லிச்சு, கல்யாணம் ஒன்னும் பண்ணல. இந்த மாதிரி பொண்ணுங்களாம் லவ் பண்ணிட்டு கடைசியில உன்னை கைட்டி விட்டுருவாங்க, நீ எதுக்கும் கோலப்படாத, அவளும் உன்னை கைட்டி விட்டுருவான்னு இங்கேயும் தப்பான ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. ஆனா மேஜிக் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. காதல சொன்ன மறுநாளே என் அப்பா கிட்ட நம்ம காதலை பத்தி சொல்லிட்டு நீ உடனே வீட்டுக்கு கிளம்பிவான்னு பாரியை கூப்பிடுறாங்க. அவருக்கு ஒரே ஷாக்கு. என்னமா நிறுத்தமா ப்ரப்போஸ் பண்ணா அதுக்குள்ள உங்க வீட்டுல சொல்லிட்டியான்னு அவருக்கே ஒண்ணும் புரியல. வீட்டுக்கு போனா அவங்க ஃபேமிலி எல்லாமே ரொம்ப மாடர்னான ஒரு ஃபேமிலி. டாடி நானும் பாரியும் லவ் பண்றோம் சிம்பிளா சொல்லும் போது ஒன்னும் பிரச்சனை இல்லமா, உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்னு அவங்க லவ்வுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகே சொல்லிடுறாங்க. என்ன அங்கிள் எதுவுமே பார்க்காம இப்படி உடனே ஓகே சொல்றீங்க, நான் யாரு எப்பேற்பட்டவன்னு எனக்கு தெரிய தேவையான்னு கேட்கும்போது தான் என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் பொண்ணு ஒருத்தனை காதலிக்கிறானா அப்ப கண்டிப்பா அவன் நல்ல முடிவா தான் எடுத்திருப்பான். அதனால எனக்கு என்ன பிரச்சனை, நான் உங்க காதலுக்கு ஓகே சொல்றேன் சிம்பிளா முடிக்கிறாரு. ஆனா பாரியோட ஃபேமிலி கிட்ட அப்படி சொல்ல முடியாது. நான் வேற ஒரு ஜாதி இல்லமா, வேற ஒரு மதத்தை பொண்ணை லவ் பண்றேன்னு தெரிஞ்சாலே தொங்க விட்டு தோலை உரிச்சிருவாங்க. இதெல்லாம் தாண்டி எப்படி தன்னோட அம்மா கிட்ட காதலுக்கு ஓகே சொல்றதே அவருக்கு சுத்தமா புரியல. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த பொண்ணு நமக்கு தேவை, நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம்னு மேஜிக்கா அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த விஷயம் மேஜிக் நல்லாவே புரிய வருது. நம்ம காதல சொன்ன பிறகு அவன் வேணும்னே அவாய்ட் பண்றானே, அப்ப பிரச்சனை ஏதோ ஒண்ணு இருக்கும்னு கோபி கிட்ட கேக்குறாரு. அப்ப கோபியும் ஏமா அவனை கைடி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட மிங்கில் அவங்க போறாமா, அவனுக்கும் உங்க மாமா பொண்ணுக்கும் கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க, இது உனக்கு தெரியாதான்னு எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிடுறாரு. உடனே மேஜிக் வந்துச்சே கோவம், எங்கடா அவன் அப்படின்னு வீடு ஏறி போய் அவனை மிரட்டிட்டு சண்டை போட்டுட்டு ஏன்டா என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிடுவா, நான் போய் உன்னை நல்லவன் நினைச்சேன்டா, அது ஏன் தப்பு தானே கடும் கோவத்துல பிரேக்கப் பட்டதுன்னு சொல்லல, இருந்தாலும் இதுக்கப்புறம் நமக்குள்ள செட் ஆகுதுன்னு அங்க இருந்து கோவத்தோட வெளியே கிளம்பிடுறாங்க. பாரிக்கும் என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணா கலாச்சாரமான ஒரு பொண்ணு, குடும்பத்துக்கு ஏத்த ஒரு பொண்ணு. அதுவே மேஜிக்கு கல்யாணம் பண்ணா அவங்க கலாச்சாரத்துக்கு ஏத்த பொண்ணு, ஆனா நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுது. இந்த இடத்துல எதை முடிவு பண்ணணும் அவருக்கு சத்தியமா தெரியல. வாழ்க்கையில பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா ரெண்டு பொண்ணுல எந்த பொண்ணு முடிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரணும். அந்த விதத்துல பாரி ரொம்ப கொடுத்து வச்சவர் தான். அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. வாழ்க்கையில நல்ல பொண்ணுங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்பேற்பட்ட பொண்ணுங்க மேஜிக். நம்ம மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மாக்கு நல்ல பையனா இருக்கிறதோட எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கேன்னு மேஜிக் கிட்ட மறுபடியும் போறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிரு, கடைசியா எனக்கு ஒரு வாய்ப்பு விட, நான் எல்லாத்தையும் சரி பண்ணி காட்டுறேன், என் குடும்பத்துக்கு உன்னை நான் ஓகே சொல்ல வைக்கிறேன்னு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு கேட்கிறாரு. மேஜிக்கும் ஓகே உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போன்னு மறுநாளே தன்னோட அப்பா கிட்ட மேஜிக்கை அறிமுகப்படுத்துறதுக்காக கூட்டிட்டு வராரு. நைனா நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அதுவும் நம்ப ஆளுன்னு கிடையாது, அவங்க ஒரு ஆங்கிலோ இந்தியன், நீ தான் நம்ம காதலுக்கு அம்மா கிட்ட பேசி ஓகே சொல்ல வைக்கணும்னு தன்னோட காதல் கிட்ட அப்பா கிட்ட உதவி கேட்கிறாரு. அப்பாவுக்கும் இந்த பொண்ணை பிடிச்சிருக்குதான், இருந்தாலும் பொண்டாட்டி பேச்ச மீறி எதுவும் பண்ண முடியாது, அதுவும் உங்க அம்மாக்கு ஏத்த பொண்ணா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், தெய்வ நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கணும். அப்பதான் நைனா ஒரு ஐடியா கொடுக்குறாரு. உங்க அம்மாக்கு பிடிச்ச பொண்ணை அவளை மாத்தணும்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி இவன் மாறணும். அப்ப மேஜிக் நீ இந்து கலாச்சாரத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்படின்னாதான் என் பொண்டாட்டிக்கு உன்னை பிடிக்கும்னு ஒப்பந்தத்தை ஒண்ணு போடுறாங்க. அதே மாதிரி பாரியும் கிறிஸ்டின் கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் மேஜிக் இந்துவை பத்தியும் பாரி கிறிஸ்டினை பத்தியும் அவங்க மதத்தோட கலாச்சாரங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல புள்ளிய மாற ட்ரை பண்றாங்க. தான் காதலுக்காகவே மேஜிக் கோவிலுக்கு வந்து மன்சூர் சாப்பிட்டு தீச்சட்டி எடுத்து இப்படி மொத்த இந்து பொண்ணாவே மாறி நிக்கிறாங்க. நம்மளும் தினமும் சர்ச்சுக்கெல்லாம் போய் அவங்க கலாச்சாரத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப மேஜிக்கும் பக்காவா ரெடி ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் பாரியோட அம்மா கிட்ட தன்னோட காதலுக்கு ஓகே சொல்ல வைக்கணும். அதனாலேயே செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு வர பாரியோட அம்மா, நீ அன்னைக்கு கோவிலுக்கு வந்துரு, கரெக்டா எங்க அம்மா கால நீ விழுந்தனா எங்க அம்மா சரி பாவம் ஏதோ நல்ல பொண்ணா இருக்கா அப்படின்னு நம்ம காதலுக்கு ஓகே சொல்லுவாங்கன்னு ஒரு ஐடியாவை தூக்கிக்கிட்டு பாரி மேஜிக் ரெண்டு பேருமே அம்மாவை மீட் பண்றதுக்காக கோவிலுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். ஹீரோவோட ஆளுதான் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி காதலுக்கு ஓகே பண்ணணும். ஆனா அந்த சமயம் பார்த்து பாரியோட தம்பி அவங்க அம்மா காலில் விழுந்து அம்மா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு அவன் காதலுக்கு சம்மதத்தை கேட்டு வரான். அதோட நம்ம ஜாதிக்கார பொண்ணை தான் நான் லவ் பண்றேன்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், உன் லவ்வுக்கு நான் 100% நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஓகே சொல்லிடுறாங்க. இந்த சமயம் பார்த்து பாரோட தம்பி காதலுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, அப்ப நம்ம காதலுக்கு ஓகே சொல்லுவாங்கன்னு அம்மா நானும் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை காட்டுறாரு. அம்மாவுக்கு பயங்கர கோவம், ஏன்னா தொங்குனா கொடுக்க என்ன ஒரு
ஒரு தைரியம் இருந்தா வேற ஒரு மதத்தை பொண்ணை லவ் பண்ணுவேன், உன் காதலுக்கு நான் ஓகேவா சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமா கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்த பார்த்து ஒரே பஞ்சாயத்து. அப்பா எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாரு, நம்ம பையன் தானே, அவன் ஆசைப்படுறான் காதலுக்கு ஓகே சொல்லலான்னு. ஆனா அம்மா பிடிவாதமா இருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க, அந்த குடும்பத்தை போய் நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருவோம், அந்த குடும்பம் எப்படிதான் இருக்கு, நல்ல குடும்பமா இருந்தா நம்ம பையனோட வாழ்க்கையாச்சு, ஒரு டைம் போய் பாப்போம்னு அவங்க அப்பாவும் என்னென்னமோ பேசி அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இப்ப பாரியும் உங்க அப்பா அம்மா 3 பேருமே மேஜிக்கோட குடும்பத்தை பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க. அப்பன்னு பார்த்து மேஜிக்கோட அப்பாவை பார்த்த உடனே பாரியோட அப்பாவுக்கு பயங்கர ஷாக்கு. இந்த 2 அப்பாக்களுக்கு நடுவுல ஏதோ ஒரு கதை இருக்கு போல. அப்பா ஒரு கோவத்தோட வெளியே வராரு. அங்கதான் என்ன ஆச்சு, ஏன் என்ன அப்படின்னு கேட்கும் போதுதான் பாரியோட அப்பாவுக்கு காது சரியா கேட்காது, அவர் மிஷின் மாட்டினாதான் காது கேட்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வர காரணமே மேஜிக்கோட அப்பா தான். இப்படி இவங்க 2 பேத்துக்கு அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு பிளாஷ்பேக்ல பார்த்தா, பாரியோட அப்பா ஒரு ரயில்வே போட்டி சேர இடத்துல வேலை செஞ்சிருப்பாரு. அந்த இடத்துல தான் டெம்பரரியா மேஜிக்கோட அப்பாவும் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இவங்க 2 பேத்துக்கு நடுவுல ஒரு சின்ன தகராறுல இவங்க 2 பேத்துக்கு நடுவுல கைகலப்பா இருக்கு. நடந்த சண்டையில பாரியோட அப்பாக்கு காது கேட்காம போயிருக்கு. என் காது கேட்காம போனதுக்கு காரணம் இவன் தாண்டான்னு கோவத்தோட வெளியே வந்துட்டாரு. அப்பன்னு பார்த்து உன் காதையும் அடிச்சு உடைச்சிட்டானா, நான் அவனை போய் திருப்பி அடிக்கிறேன்னு பாரி வேகமா ஓடி போய் யாரும் அதுக்கெல்லாம் காரணமா இருந்தாலும் எல்லாரையும் அடி வெளுத்து வாங்குறாரு. அப்ப தெரியாதனமான்னு பார்த்து மேஜிக்கோட அப்பாவையும் ஒரு அடி அடிச்சிடறாரு. அந்த இடத்துல என் அப்பாவே நீ கை நீட்டி அடிச்சிட்டியா, இதுக்கப்புறம் ஓம் கூட எல்லாம் என்னால இருக்க முடியாதா, லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்னு பிரேக்கப் பண்ணிட்டு சாதாரணமா போயிட்டே இருக்காங்க. அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததால தட்டி கேட்ட புள்ளையோட காதல் இப்ப கடைசியில முடிவுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் அப்பா மோட்டிவேஷன் கொடுக்குறாரு, அப்ப நடந்த பிரச்சனையில ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஆனா அதுக்காக உன்னோட காதலை நீ தியாகம் பண்ணாத, போய் மேஜிக் கிட்ட போய் மன்னிப்பு கேளு, மறுபடியும் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு பாரியோட அப்பா தான் எதுக்கும் கவலைப்படாத நான் கூட இருக்குன்னு அட்வைஸ் பண்றாரு. பாரியும் சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம தெரியாதனமா பண்ணிட்டோன்னு மேஜிக் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அதோட அவங்க அப்பா கிட்ட சேர்த்து மன்னிப்பு கேட்கிறாரு. அவரும் திருப்பி மன்னிப்பு கேட்கிறாரு. எப்பயும் நடந்த ஒரு பிரச்சனையில உங்க அப்பாவோட காது போனதுக்கு நானும் ஒரு காரணமா தான் இருந்திருக்கேன், அதுக்காக நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு பாரியும் மேஜிக்கோட அப்பாவும் 2 பேருமே காம்ப்ரமைஸோட முடிக்கிறாங்க. ஆனா மேஜிக்கும் என்னதான் இருந்தாலும் எங்க அப்பாவை நீ கை நீட்டி அடிச்சிட்ட, இதுக்கப்புறம் உங்க கூட என்னால இருக்க முடியாது, உனக்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், உங்க அம்மா கிட்ட நம்ம கல்யாணத்துக்கு நீ ஓகே சொல்ல வை, அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம், நடுவில் இந்த பேசுறது கொஞ்சிறது கொலாவறது எதுவுமே எனக்கு பிடிக்காது, இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நீ பேசினா உங்க அம்மாவோட சம்மதத்தோட வந்து என்கிட்ட வந்து பேசுன்னு மேஜிக் ஒரே வார்த்தையா முடிச்சிடறாங்க. ஆனா இது மட்டும் நடக்காத ஒரு காரியம். ஏன்னா பாரியோட அம்மா தான் பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான்னு தெரிஞ்சுமே அவங்க 2 பேத்துக்கு சண்டை வேற. இதான்டா சான்ஸ்ன்னு மாமா பொண்ணுக்கே இவனை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு மண்டபத்தெல்லாம் புக் பண்ணி கல்யாண ஏற்பாடு பயங்கர தீவிரமா போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாரியும் சரி ஓகே நம்ம அம்மாவை நம்மளால சமாளிக்க முடியாது, நம்ம அது கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவோம், நம்ம அவளை விட்டுட்டு நம்ம மூவ் ஆன் ஆயிடுவோம் அப்படின்னு அவரே ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டா நடக்குது. பாரிக்கு ஒரு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கணவர் கூட நடந்த ஒரு சின்ன பிரச்சனையால இப்ப இவங்க அம்மா வீட்டுல வந்திருக்காங்க. எப்படியாச்சு அக்காவையும் மாமாவையும் ஒன்னா சேர்க்கணும் அப்படின்றதுதான் பாரியோட ஆசை. அப்பன்னு பார்த்து பஞ்சாயத்து வேற கூட்டுறாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா அக்காவுக்கு மாமியார் தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அக்காவோட குழந்தைய வேணும்னே மாமியார்காரி டார்ச்சர் பண்றாங்க. சரி நம்ம தனி கூடத்துல போலாம் அப்படின்னு கணவரை கூப்பிடுறாங்க. ஆனா என் அம்மா விட்டு நான் வரமாட்டேன்னு அவரும் ஒரு பக்கம் பிரச்சனை பண்றாரு. இந்த சமயத்துல பாரியோட அம்மாவும் நடுவுல வந்து ஏன்பா நம்ம ஆளுங்கன்னு பார்த்து தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்படி நம்ம ஆளுங்களே இப்படி பண்ணா நாங்களாம் என்னப்பா பண்றதுன்னு ஜாதி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்னமா நம்பாலுன்னு, இந்த காலத்துல ஆளுங்களாம் முக்கியம் இல்ல, கேரக்டர் தான் முக்கியம், கேரக்டர் வச்சுதான் நாங்க எதுவும் இருந்தாலும் முடிவு பண்ணுவோம், உன் பொண்ணு தனி கொடுத்தனும் போலான்னு சொல்றான், ஆனா எங்களுக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல, அதே மீறி உன் பொண்ணு என் வீட்டுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தா ஓகே, இல்லன்னா டைவர்ஸ் தானே வேண்ட வெறுப்பா பேசுறாங்க. அப்பதான் பாரியோட அம்மாக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இந்த ஜாதி மதம்லாம் முக்கியம் இல்ல போல, மனுஷனோட கேரக்டர் தான் முக்கியம். என்னதான் ஜாதின்னு இருந்தாலுமே அதுக்குள்ளேயும் ஏகப்பட்ட நல்லவங்க கெட்டவங்களா இருக்கதான் செய்வாங்க. ஒரு மனிதனோட கேரக்டர் தான் அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்றதே முதல்ல அடையாளப்படுத்துது. இந்த விஷயத்தை அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு அப்புறமாச்சு மகனோட கல்யாணத்தை நிறுத்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏன்னா கல்யாணம் பிக்ஸ் ஆகி மண்டபம் புக் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு நாளைக்கு தாலி கட்டு, இதுக்கப்புறம் கல்யாணத்தை நிறுத்த முடியாது, நீ தாலி கட்டுறா மகனேன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. பாரியும் நம்ம அம்மா என்ன சொன்னாலும் திருத்த முடியாது, நம்ம மேஜிக்கை மறந்துகிட்டு நம்ம மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ணிடலான்னு பிக்ஸ் பண்ணிட்டாரு. தாலி கட்டுற நேரம் வேற கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்துதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே நடக்குது. கல்யாணம் பிடிக்கலன்னு மாப்பிள ஓடி போவாருன்னு பார்த்தா பொண்ணு ஓடி போயிடுச்சு. இதுல ட்விஸ்ட், பொண்ணு ஓடி போயிடுச்சு. அதோட அந்த பொண்ணுக்கு பாரிய நல்லா தானே பிடிக்கும், அத்தை பையன் வேற சுத்தி சுத்தி வர வந்திருக்கு. கடைசி சமயத்துல அப்படி ஓடி போயிருக்குன்னா அப்ப இதுக்கு ஏதோ ஒரு கதை இருக்குன்னு பார்த்தா லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல, நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன்னு அந்த பொண்ணு டாடா பை பைன்னு சொல்லிடுச்சு. ஒரு பக்கம் பாரிக்கு சந்தோஷமா இருந்தாலுமே இன்னொரு பக்கம் கோவம். இப்படி சொந்தக்காரன் பொண்ணு, மாமன் பொண்ணு, ஜாதி பொண்ணுன்னு இப்படி கல்யாணம் பண்ணலாம்னு துடிச்சிங்களே பாத்தீங்களா, அந்த பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணி ஓடி போயிருச்சு, இப்ப என் வாழ்க்கையில நாசம் பண்ணிட்டீங்கன்னு ஒரு பக்கம் சோகமா இருக்காரு. டென்ஷன் தாங்காம ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி வாரா டீ கடைக்கு ஒரு தம்ம போடுன்னு வெளியே வந்தா இங்கதான் அந்த கதையோட ஹார்ட் பீஸ். அந்த ஓடி போன பொண்ணு டீ
கடையில நின்னுட்டு இருக்கு. அதுவும் யார் கூட? நம்ம பாரியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கோபி கூட. அட பாவி கோபி, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு தெரிஞ்சும் இப்படி அந்த பொண்ண உசார் பண்ணிட்டியாடன்னு பயங்கர கோவத்துல இருக்காரு. அந்த ஓடி போன பொண்ணு நம்ம கோபியை தான் லவ் பண்ணிருக்கு. அடிக்கடி அந்த பொண்ணு வீட்டுக்கு பாரிய மீட் பண்ற வந்த கேப்ல நம்ம கோபி தட்டி தூக்கிட்டாரு போல. சரி, பாரிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, இந்த பொண்ணை நம்ம தூக்குறதுல எந்த தப்பு இல்லன்னு அவரும் அந்த பொண்ணை கூட்டிட்டு மண்டபத்துக்குள்ள இருந்து ஓடி வந்துட்டாரு. கடைசியா கோபி அந்த பொண்ணு 2 பேத்தையுமே மண்டபத்துக்கு கூட்டிட்டு போய், எங்க பாரிய உன் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாம உன் பொண்ணு என் ஃப்ரெண்டை தான் லவ் பண்றா, ஒழுங்கு மரியாதை அவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைன்னு பாரி எல்லாரும் மட்டும் சொல்றாரு. இப்ப பாரிக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அவங்க அம்மாவும் நடந்த எல்லா பிரச்சனையும் பார்த்து, சரிடா மகனே, ஜாதி பின்னாடி போயிட்டேன், ஆனா ஒரு மனுஷனுக்கு குறிப்பா கல்யாணத்துக்கு மனசுதான் முக்கியம்னு எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. நீ யாரோ ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னல, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு பாரியோட அம்மாவும் காதலுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. கோபியும் மாமா பொண்ணும் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப பாரியும் நேரா மேஜிக் கிட்ட போய், எங்க அம்மாவும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கடைசியா பாரி மேஜிக் 2 பேருமே காதல்ன்ற ஒரு கோட்டையில ஜாதி மதங்களை தாண்டி கடைசியா அவங்க 2 பேருமே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இதோட அந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறீங்களோ அவங்கள கமெண்ட் பாக்ஸ்ல நைஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எத்தனை பேர் என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னு நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அதோட ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டீங்கன்னா கீழே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட ஆதரவு எனக்கு மிகப்பெரிய ஒரு பக்கத்துணையா இருக்கும். இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.